ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோ தாரணையில் வாழ்வோர்க்கு வானேற போமளமும் வாழ்வு. அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். முதல் கண்ணாக என்னுடைய பிரபாவ வருஷ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றையிலிருந்து நம்ம சுவாமி தேசிகன் அருளி செய்த திருச்சின்னமாலையை அனுபவிக்கலாம். திருச்சின்னமாலை அப்படின்ற ஒரு பிரபந்தம் ஒரு ரொம்ப ஆச்சரியமான பிரபந்தம். அதில் என்ன அப்படின்னாக்க திருமந்திரம், துவயம், சர்மஸ்லோகம், ரகசிய திரயம் அப்படின்னு சொல்லுவா சம்பிரதாயத்தில். அந்த மூணுடைய சாரமான பொருளும் இருக்குது 10 பாசுரங்களில். 11 பாசுரம் 11 பாசுரம் பரஸ்துதி. முதல் 6 பாசுரங்களில் திருமந்திரம் அஷ்டாட்சரம் விளக்குறார். அதுக்கப்புறமா 7வது பாசுரத்தில் துவயத்தை ஒரே பாசுரத்தில், 8வது பாசுரத்தில் சர்மஸ்லோகத்தை ஒரே பாசுரத்தில் விளக்குறார். 9 மற்றும் 10 பெருமாளுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறார். 11வது பாசுரம் பலஸ்துதி. முதல்ல இந்த திருச்சின்னமாலை அப்படின்ற பிரபந்தம் எப்படி அவதாரம் ஆனது அப்படின்றத பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். பிரம்மா காஞ்சிபுரத்தில் ஒரு யாகம் பண்ணார். அந்த யாகத்திலேருந்தே காஞ்சி பேரர்களான பெருமாள் அவதாரம் செய்தார். அதனால தான் இன்றைக்கும் அவருடைய திருமுகத்தில் அந்த தீ வடுக்கள், அந்த தீ காயங்களை நம்ம பார்க்க முடியும். அவர் வந்த உடனே திருச்சின்னம் அப்படின்ற ஒரு வாத்தியம், ஒரு ட்ரம்பட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நித்தியஸ்வரிகள் அதை ஓதி இவர் வரார், வாசுதேவன் வரார், கண்ணன் வரார், வேணுகோபாலன் வரார், அச்சுதன் வரார், அமலன் வரார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. இப்போ தேசிகன் என்ன நினைக்கிறார், அந்த இடத்துல ஒருவேளை அவர் இருந்திருந்தாக்க இந்த காஞ்சி பேரலாள பெருமாளை எப்படி அனுபவிச்சிருப்பார் அப்படின்றத அவர் நினச்சி பார்த்து அவர் அருளி செய்த பிரபந்தம் தான். அது வெறும் ஒரு பிரபந்தமாக இல்லாமல் 3 முக்கியமான ரகசிய திரயத்துடைய சாரத்தை சொல்லியிருக்கார். அது அவர் மட்டும் சொன்னது இல்லாமல் இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அடியன் யாரையும் தோஷம் சொல்லலை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆச்சாரியனை அடிபணிஞ்சு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கு நம்ம வச்சுட்டு இருக்கிற டைம் ஒரு 2 மணி காலம் தான். அந்த 2 மணி காலத்தில் அவ்வளோதான், ஆச்சாரியனுக்கும் அவ்வளோதான் டைம் இருக்குது. காலத்துடைய கட்டாயம் அது, யாரையும் நம்ம தோஷம் சொல்லலை. அந்த 2 மணி காலத்தில் ஆச்சாரியன் சங்கு சக்கர பொறிகளை நம்ம மேலே ஊற்றி, அதுக்கு மேலே மந்திரோபதேசம் பண்ணி, அதுக்கு மேலே 12 திருமணிட்டு, இப்போல்லாம் திருவாராதனம் பண்ணுறதுக்கு கூட சொல்லிக் கொடுக்கறது இல்லை, புஸ்தகம் கொடுத்து அனுப்பிச்சிட்றா பெருமாளுக்கு எப்படி ஆராதனம் பண்ணணும் அப்படின்றது. அது இன்றைய காலகட்டம். அது இதை ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த சுவாமி தேசிகன் அன்றைக்கே கணித்து, நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தானே சாரமான அர்த்தங்களை சொல்லணும், நம்ம சொல்லனா யார் சொல்லுவா அப்படின்றதுக்காக இந்த பிரபந்தம். இது இல்லாமல் தனியாக 10 பாசுரங்கள், திருமந்திரத்துடைய சுருக்கு, துவயத்துடைய சுருக்கு, சர்மஸ்லோகத்துடைய சுருக்கு, இது 3 பிரபந்தங்களாகவே அருள் செய்தார் சுவாமி தேசிகன். அதையும் ஒரு சந்தர்ப்பம் நம்ம அனுபவிக்கலாம். இப்போ இந்த பிரபந்தத்தில் இந்த திருச்சின்னமாலை அவர் இந்த நமக்காக உபதேசம் பண்ணியிருக்கார். இதில் அங்கங்கே இப்போ திருவாய்மொழி எடுத்துட்டேன் அப்படின்னாக்கா 1102 பாசுரம், அதுவே துவயத்துடைய சாரம் அப்படின்னு சொல்லுவாள். ஒரு துவயத்துடைய சாரமை நம்ம புரிந்து கொள்றதுக்கு 1102 பாசுரம் படிக்கணும் அப்படின்னாக்கா, அதுவும் ஈட்டோட படிக்கணும். வெறும் பாசுரம் படித்தாக்க புரியாது, அந்த ஈடு வியாக்கியானத்தோடு படித்தாதான் ஓரளவுக்கு புரியும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகள் இருக்கு இல்லையா, அது அங்கங்கே சுவாமி தேசிகன் பயன்படுத்தியிருக்கார். இதுதான் திருச்சின்னமாலையுடைய விஷயம். அது ஏன் ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகள் அப்படின்னாக்க, ஒரு முக்கியமான விஷயம் ஆச்சாரியர்கள்லாம் ரசித்து சொல்லுவாள். ஆழ்வார் 4 பிரபந்தங்கள் அருளி செய்தார் நம்மாழ்வார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. இதில் திருவிருத்தத்தில் முதல் பாசுரம் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்கு உடம்பும் இன்னென்ற நீர்மை இனியா முறாமை உயிரளிப்பான் என்னென்ற யோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டவர்களா இடையன் செய்யும் விண்ணப்பமே. இதில் 3வது வரியில் இமையோர் தலைவான்னு வருது இல்லையா. இமையோர் அப்படின்னாக்க தேவர்கள், தேவருடைய தலைவன் தேவராஜ பெருமாள். இது முதல் பிரபந்தம். அவருடைய சரம பிரபந்தமான திருவாய்மொழியில் முதல் பாசுரம், உயர் வர உயர்நல உடையவன் எவன் அவன், மயர் வர மதிநலம் அருளிலன் எவன் அவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன். அமரர்கள் அப்படின்னாக்க தேவர்கள், அவளுக்கெல்லாம் அதிபதி யாரு அப்படின்னாக்க அதுவும் காஞ்சி பெருமாள் தான். ஸோ முதல் பாசுரமும் கடைசி சர்ம பிரபந்தத்தில் இருக்கிற முதல் பாசுரமும் இருக்கிறதுனால நடுவில் இருக்கிற எல்லா பாசுரமுமே காஞ்சி பெருமாளுக்காக தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமாக ரசித்து சொல்லுவா ஆச்சாரியர்கள். இது சாரம். இப்போ ஸ்ரீசுக்திகளில் நம்ம பாஷ்யக்காரர் சுவாமி ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகள் நமக்கு புரியலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சமஸ்கிருதமும் சாதாரண சமஸ்கிருதத்தில் இருக்காது, ஒரு முரட்டு சமஸ்கிருதத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சுவாமி தேசிகன் சமஸ்கிருதத்துக்கு சமஸ்கிருதம், தமிழுக்கு தமிழ். சமஸ்கிருதம் தெரியுமா, அதை படிங்க, தமிழ் தெரியுமா, இதை படிங்க. இப்போ அடியன் முதல்ல ஒரு தனியன் விண்ணப்பிச்சான் இல்லையா, பாரொன்று சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோன்னு. ஏதாவது ஒரு விஷயம் சுவாமி தேசிகன் சொன்னது நமக்கு தெரிஞ்சாக்க போதும், மோட்சம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றது அந்த தனியனுடைய பொருள். அப்புறம் எதுக்காக இவ்வளோ கிரந்தம், 120 கிரந்தம், அது இல்லாமல் சங்கல்ப சூரியோதயம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம்.
எதுக்கு இவ்வளவு கிரந்தங்கள் அருளி செய்தார் அப்படின்னாக்க அவளுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுக்காக. இப்போ சததூஷினின்ற ஒரு கிரந்தம் இருக்கு, அது யாருக்குனாக்க பெரிய பெரிய வித்வான்கள் வாதத்துக்கு போறவா அவளுக்குலாம் அந்த சததூஷினி வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு இருக்கும். நம்மளை போல சாதாரண ஆளுங்களுக்கு வந்து அது அவசியம் இல்லை. நமக்கு வேண்டியது திருச்சின்னமாலை, அடைக்கலப்பத்து நம்ம ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோம், திருநாள்பாட்டு அனுபவிச்சிருக்கோம். அந்த வரிசையில் இப்போ வந்து நம்ம வந்து திருச்சின்னமாலை அனுபவிக்கலாம். இதுதான் வந்து ஒரு ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன். இப்போ வந்து பாசுரத்துக்கு போகலாம். பாசுரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல சொல்லியிருந்தா போல முதல் 6 பாசுரங்கள் வந்து திருமந்திரமுடைய சுருக்கமான ஒரு சாரமான பொருள். அது திருமந்திரத்தில் முதல்ல வந்து பிரணவம், ஓமன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அந்த ஓமை வந்து பிரிச்சாக்க ஆ உ மா. ஆ அப்படின்றது வந்து பரமாத்மா. வள்ளுவர் கூட என்ன சொல்றார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்றார். எழுத்துல வந்து முதல்ல வந்து ஆ. அதே போல உலகத்துக்கு வந்து ஆ அப்படின்னாக்க அது பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கும். மா அப்படின்றது வந்து ஜீவாத்மா, நம்மள தான் வந்து குறைக்கும். ஊ அப்படின்றதுக்கு 2 பொருள் சொல்லியிருக்கா. இந்த பரமாத்மாவுக்கே வந்து ஜீவாத்மா அடிமை அப்படின்றது ஒரு பொருள், அது ஊ. இல்லை இன்னொரு பொருள் வந்து ஊக்கு வந்து தாயார், மகாலட்சுமி தாயார். இந்த பரமாத்மா கிட்ட வந்து இந்த ஜீவாத்மாவை வந்து சேர்க்கறது வந்து தாயார் அப்படின்றது வந்து பிரணவம். இந்த பிரணவத்தை வந்து முதல் பாசுரத்தில் முதல் அக்ஷரத்தை வந்து சொல்லியிருக்கார். அது எப்படி சொல்லியிருக்காருன்றது அடியன் சுருக்கமாக விண்ணப்பிக்கிறேன். அதே போல ஆழ்வாருடைய பாசுரங்களும் எங்கெங்க எடுத்திருக்கார் அப்படின்றத வந்து நான் சொல்றேன். பாசுரத்தை அனுபவிக்கலாம். ஈருலகை படைக்க எண்ணி இருந்தார் வந்தார், ஏழ்மலரோன் தன்னை அன்றே ஈன்றார் வந்தார், மாருதம் மண் நீர் ஆகும் மாயோர் வந்தார், வானோடு எரிதாமாகும் மறையோர் வந்தார், சூரியர் தம்முடனே துலங்கு தூயோர் வந்தார். இங்க 2 பாடம் இருக்கு. சூரியர் தம்முடனே துலங்கு தூயோர் வந்தார்னு ஒன்று, துலங்குவார் வந்தார் அப்படின்றது இன்னொரு பாட்டு இருக்கு, தூயோர் இருக்காது அதுல. சுரர்களுக்கு அன்று அமுது அருள் சுந்தரனார் வந்தார், வாரதிசூழ் வையகம் வாழ்வித்தார் வந்தார், வன்மையுடன் வரம் தருவார் வந்தார் தாமே. இது பாசுரம். பதார்த்தம் பார்க்கலாம். ஈருலகை படைக்க எண்ணி இருந்தார் வந்தார். ஈருலகம் அப்படின்றது வந்து எல்லா உலகமும் பிரளய காலத்தில் வந்து எல்லா உலகமும் அழிந்தது இல்லையா. இப்போ ஈருலகம்னா நம்ம இருக்கிற பூலோகம் மட்டும் இல்லை, கீழே 7 உலகம், மேலே 7 உலகம், அதெல்லாம் இருக்கு இல்லையா. அதில் சுத்தலை அதெல்லாம் சொல்கிறோம். அதேமாதிரி மேலே சத்தியலோகம் வரைக்கும் இந்த இந்த உலகத்தெல்லாம் படைத்தார் வந்தாருன்னு அவர் சொல்லலை, படைக்க எண்ணி. பெருமாள் வந்து எப்படி படைக்கிறார் அப்படின்னாக்கா ஒரு சங்கல்பம். சரி, பிரளயம் போது நம்ம வந்து உலகத்தை வந்து விழுங்கினோம், இப்போ வந்து திரும்ப வந்து உமிழ்கிற காலம் வந்தாச்சு, படைக்கலாம் அப்படின்றது ஒரு சங்கல்பம் தான். உலகம் வந்து அவர் படைக்கிறார். அதை படைக்க எண்ணி இருந்தார் வந்தார். இதெல்லாம் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, காஞ்சி பெருமாள் வந்து அந்த அக்னியிலேருந்து வரும்போது சுவாமி தேசிகன் அவருடைய அனுபவத்தை சொல்கிற மாதிரி எல்லா பாசுரத்தையுமே வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஏழ்மலரோன் தன்னை அன்றே ஈன்றார் வந்தார். ஏழ்மலரோன் அப்படின்றது வந்து பிரம்மாவை குறிக்கும். அந்த பிரம்மாவை வந்து ஈன்ற வந்து பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன், அவர் வந்து வந்தார் அப்படின்றத சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. இதையே வந்து முதல் 10 5ஆம் திருவாய்மொழி வளவேல் உலகம் அப்படின்ற ஒரு திருவாய்மொழியில் வந்து சுவாமி நம்மாழ்வார் எப்படி அனுபவிக்கிறார்னா, 3வது பாசுரத்தில் நீ யோனிகளை படை என்று நிறைநான் முகனை படைத்தவன் அப்படின்னு சொல்றார். அதை வந்து இங்கே சுவாமி தேசிகன் இப்போ ஆழ்வாருடைய பாசுரங்கள் பார்த்தா இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா இருக்கும். இப்போ இதை சொல்லிட்டு திடீர்னு வந்து பார்த்தா சோகமாகிடுவார், திடீர்னு வந்து சந்தோஷமாகிடுவார், திடீர்னு தூது விடுவார், பெண் தன்மை வரும், அதெல்லாம் நிறைய இருக்கும் திருவாய்மொழியில். அது எல்லாமே வந்து அந்த முக்கியமான ஸ்ரீசுக்திகள், இந்த ரகசியத்திரயத்துக்கான ஸ்ரீசுக்திகள்லாம் வந்து ஒரு எளிமையான பாசுரங்களில் வந்து சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கார். அதுதான் ஏழ்மலரோன் தன்னை அன்றே ஈன்றார் வந்தார். அடுத்தது மாருதம் மண் நீர் ஆகும் மாயோர் வந்தார். பஞ்சபூதங்களில் முதல் 3 பூதங்களை வந்து இங்கே சொல்லிட்டார். மாருதி, காற்று, மண், பூமி, நீர், தண்ணீர் ஆகும் மாயோர் வந்தார். இது எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து பஞ்சபூதத்துக்குள்ளேயுமே வந்து அந்தராமியாக இருக்கிறது வந்து பெருமாள் தான் அப்படின்றத அடுத்த வரியை படித்தா நமக்கு இன்னும் ஸ்பஷ்டமாகவே புரியும். வானோடு வான் எரினாக்க நெருப்பு, எரிதான் ஆகும் மறையோர் வந்தார். வானு தீ எல்லாமே எல்லாத்துக்குள்ளேயும் அந்தராமியாக இருக்கிறது பெருமாள் தான் அப்படின்ட்டுன்னு இதை வந்து சுவாமி நம்மாழ்வார் அவருடைய திருவாய்மொழி 6ஆம் 10 9ஆம் திருவாய்மொழி முதல் பாசுரத்திலே வந்து சொல்றார். நீராய் நிலனாய் நெடுவானாய், சீரார் சுரல்களி 2ஆய், சிவனாய் அயனானாய், கூறார் அழிவன் சங்கி கொண்டேன்பால், வாராய் ஒரு நாள் மண்ணும் மின்னும் மகிழவே அப்படின்றது பாருங்க. இப்போ முதல்ல அடிமையன்னு சொன்ன பாசுரம் வந்து முதல் 10 5ஆம் திருவாய்மொழி எவ்வளோ பாசனம் ஆயிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 700-800 பாசனம் ஆயிடுது. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த லைன் வருது. இது ரெண்டையும் வந்து சுவாமி தேசிகன் வந்து சேர்த்திருக்கார். ஏன்னா ரெண்டுமே வந்து பெருமானுடைய அந்தராமியா அவர் இருக்கார், அவர் தான் எல்லாத்தையும் படைக்கிறார் அப்படின்னு சொல்றது வந்து அதே வரிகள் எடுக்காம அந்த விஷயத்தோட சாரமான பொருளை வந்து கொடுத்துருக்கார். அடுத்தது சூரியர் தம்முடனே. இந்த இடத்துல வந்து ஆச்சாரியர்கள் 2 பொருள் காமிச்சிருக்கா. சூரியர் தம்முடனே அப்படின்னாக்க முதல்ல ஒரு பொருள் பார்க்கலாம்.
துலங்கு தூயோர் வந்தார். அதாவது சூரியன் அப்படின்றது வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதாவது சூரியன் பட்டாக்க இந்த அழுக்கு அதெல்லாம் போயிடும். அந்த சூரியனுக்கே வந்து தூய்மையை கொடுக்குறவர் வந்து துலங்கு தூயோர் வந்தார். அவர் வந்து பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்றது ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்னன்னாக்க சூரியர் அப்படின்னாக்க இந்த இடத்துல வந்து சூரியன் கிடையாது, நித்திய சூரிகள் அப்படின்னு பொருள். இப்போ நித்திய சூரிகள் கருடன், விஸ்வக்சேனர், ஆதிசேஷன் இவரெல்லாம் வந்து நியமிக்கிறது வந்து பெருமாள் தான். நியமித்து அவளுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு. ஆதிசேஷன்னாக்க நீ வந்து படுக்கையா இரு, கருடன்னா நீ வாகனமா இரு, விஸ்வக்சேனர்னா நீ வந்து படை தளபதியா இரு அப்படின்ற அந்த நியமித்து அவளோடையே வந்து இருக்காரு. அது வந்து துலங்குவார் வந்தார் அப்படின்றது இன்னொரு பாடம். அடுத்தது சுரர்களுக்கு அன்று அமுது அருள் சுந்தரனார் வந்தார். சுரர் அப்படின்னாக்க தேவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அசுரர்களுக்கு ஆப்போசிட் வந்து சுரர்கள். அப்போ திருப்பார்கடலை கடைஞ்சு அவர்களுக்கு வந்து அமுதம் கொடுத்தார் இல்லையா பெருமாள், அதை வந்து சொல்கிறார். சுரர்களுக்கு அன்று அமுதருள் சுந்தரனார் வந்தார். இப்போ பாருங்க, எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணியிருக்காரு பெருமாள். ஜகத் காரணம், ஜகத் ரக்ஷகம், இது ரெண்டையும் வந்து யார் பண்ண முடியும் அப்படின்னாக்க முழு முதல் கடவுளான அந்த ஓம் பிரணவத்தில் வந்து இருக்கிற அந்த முழு முதல் கடவுளான ஸ்ரீமன் நாராயணன் தான் வந்து ஜகத் காரணன், ஜகத் ரக்ஷகன். சிருஷ்டி ரக்ஷகம் ரெண்டும் வந்து அவர் தான் பண்ணுறாருன்றத எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. ஃபஸ்ட்டு உலகத்தை படைக்கிறார், ஸோ சிருஷ்டி. அதுக்கப்புறமா வந்து பிரம்மாவுக்கு வந்து அந்த படைப்பு தொழிலை வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா எல்லா பொருள்குள்ளேயும் வந்து பஞ்சபூதங்களுக்குள்ளேயும் வந்து அந்தராமியாக இருந்து அந்த செயலை வந்து அவர் செய்கிறார். இப்போ வந்து நெருப்பு சுடுறது அப்படின்னாக்க நெருப்பு சுடாது, உள்ளேருந்து அது சுடக்கூடிய சக்தியை வந்து கொடுக்கறது ஸ்ரீமன் நாராயணன் தான். அதை வந்து சொல்லியிருக்கார். அடுத்தது நித்திய சூரியர்களுக்கும் அல்லது சூரியனுக்கும் அவளுக்கும் வந்து நல்லது தான் செய்கிறார். அதுக்கப்புறம் தேவர்கள் வந்து பெருமாள் வேணும்ன்ட்டு கேட்குறவா கிடையாது, அல்பமான பையன்கள் கேட்குறவா தான். ஆனால் அவளுக்கும் வந்து கஷ்டப்பட்டு அத்தனை அவதாரங்கள் எடுத்து பார்க்கடலை வந்து கடைந்து அவளுக்கு வேண்டிய அமுதம் வந்து கொடுத்தாரு இல்லையா, அவளுக்கும் நல்லது தான் பண்ணியிருக்கார். அடுத்தது இப்போ நம்மளுக்கு வாரிதினாக்க கடல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். வாரிதி சூழ் வையகம் வாழ்வித்தார் வந்தார். நம்மளெல்லாம் வாழ வைக்கிறது பெருமாள் தானே. நம்ம வந்து நம்மளை ரட்சிக்கிற சக்தி நமக்கு இல்லை, பகவான் தான் ரட்சிக்கணும், ஸ்ரீமன் நாராயணன் தான் ரட்சிக்கணும். அவர் வந்தார். இந்த கடல் சூழ்ந்த வையகம் வந்து வாழ்வித்தார், அவர் வந்து வந்தார். வன்மையுடன் வரம் தருவார் வந்தார் தாமே. வலிமையான வரங்கள், ஒரு நிஜமான பக்தியோடு போயிட்டு காஞ்சி பேருள்ள பெருமாள் கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் நியாயமான விஷயமா இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும், கிடைக்காம இருக்காது அப்படின்றத வந்து கடைசி வரியில் வந்து சொல்லியிருக்கார். அருமையான பாசுரம். பாசுரத்தை இன்னொரு தடவை அனுபவிக்கலாம். ஈருலகை படைக்க எண்ணி இருந்தார் வந்தார், ஏழ்மரணம் தன்னையன்றே ஈன்றார் வந்தார், மாருதம் மண் நீர் ஆகும் மாயோர் வந்தார், வானோடு எரிதாம் ஆகும் மறையோர் வந்தார், சூரியர் தம்முடனே துலங்கு தூயோர் வந்தார், சுரர்களுக்கு அன்று அமுதருள் சுந்தரனார் வந்தார், வாரிதி சூழ் வையகம் வாழ்வித்தார் வந்தார், வன்மையுடன் வரம் தருவார் வந்தார் தாமே. நன்றி, வணக்கம். மீண்டும் இரண்டாவது பாசுரத்துடன் சந்திக்கலாம்.